வணக்கம் நண்பர்களே. தேன் எப்படி வலிமை கொடுக்கும்? போகர் சித்தரால் போகர் 7000 1041 முதல் 1044 வரை குறிப்பிடப்பட்டுள்ள தேனில் கற்பம் பாடலில் சொல்லப்பட்ட தேனின் பயன்களையும் தேனை அருமருந்தாக செய்கிற பக்குவத்தையும் விளக்கமாக இந்த பதிவில் சொல்லப்பட்டுள்ளது. போகர் சித்தரால் சொல்லித்தரப்பட்ட அற்புதமான மருத்துவ குறிப்புகளை அறியவும் புரிந்து கொள்ளவும், அதன்படி தேனை உடல் நலம் காக்கும் ஒரு பொருளாக செய்து உலக மக்கள் அனைவரும் பயன்பெறவும் எங்களைப் போலவே நீங்களும் உற்சாகமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். போகர் சித்தர் தமது மருத்துவ பகுதியில் மேற்கோள் காட்டிய தேனின் பயன்பாடு தேனில் கற்பம் என தலைப்பிடப்பட்டுள்ளது. தானான பிள்ளையழச் சத்தங் கேட்டு தயவுடனே பால் கொடுக்கும் தாயைப் போல என்று துவங்கி அந்த பாடலில் 1 கிலோ சுத்தமான தேனை வாங்கி ஒரு மண்பானையிலேயோ கண்ணாடி சீசாவிலேயோ ஊற்றி நிரப்பி அதை மூடி போட்டு மூடிய பின் அதன் மேல் இறுக்கமாக துணியை சுற்றி கட்டி வைக்க வேண்டும். அடுத்ததாக ஈரமில்லாத ஒரு நிலப்பரப்பில் 1 அடி ஆழத்திற்கு குழியை தோண்டி அந்த குழிக்குள் தேன் உள்ள பாத்திரத்தை வைத்து புதைத்துவிட்டு அந்த குழியை உலர்ந்த மணலால் நிரப்பி மூடிவிட வேண்டும். அந்த இடத்தின் மேல் காய்ந்த இலைகள், சருகுகள், விறகு, வரட்டி போன்றவற்றை கொண்டு நிரப்பி நெருப்பை மூட்ட வேண்டும். தேன் நிரப்பப்பட்ட பாத்திரம் புதைக்கப்பட்ட இடத்தின் மேல் பரப்பில்தான் நெருப்பை எரிக்க வேண்டும். பாதுகாப்பான முறையில் நெருப்பை எரித்து மணல் சூடாகி புதைத்து வைத்த தேனும் சூடாகும்படி சுமார் 2 மணி நேரம் நெருப்பை எரிய விடுவது நல்லது. எரித்து முடித்ததும் அப்படியே 48 நாட்களுக்கு விட்டுவிட வேண்டும். அதாவது தேன் நிரப்பிய பாத்திரத்தை 48 நாட்கள் நிலத்திலேயே புதைந்து இருக்கும்படி வைத்திருக்க வேண்டும். மறுபடியும் அந்த இடத்தில் நெருப்பு எரிக்க தேவையில்லை. 48 நாட்கள் முடிந்ததும் தான் நிலத்தில் குழிக்குள் புதைத்து வைத்திருக்கும் தேன் நிரப்பிய பாத்திரத்தை வெளியில் எடுக்க வேண்டும். 48 நாட்கள் மண்ணில் புதைக்கப்பட்ட பாத்திரத்தில் உள்ள தேனை எடுத்து பார்க்கும்போது அந்த தேன் இறுகி கெட்டியாகி இருப்பதை காணலாம். இந்த கெட்டியான பதத்தில் உள்ள தேனை எடுத்து தினமும் காலை மாலை இருவேளையும் ஒரு சிறு ஸ்பூனில் எடுத்து 3 மண்டலம், அதாவது சுமார் 5 மாதங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உடம்பு கல்தூண் போல வலுவாகவும் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும், உடம்பு முறுக்கேறி தாது வலுப்பெறவும், சுவாச பயிற்சி முறை சிறப்பாகவும், நரம்பு மண்டலம் சீராகவும், சுவாச பயிற்சியின் போது நீரின் மேற்பரப்பில் மிதந்து கூட ஆசன முறைகளை செய்ய முடியும் என்றும், எல்லாம் வல்ல இறைவனின் ஆசீர்வாதத்துடனும் நோயல்லாத வாழ்வு பெற்று ஆரோக்கியமாக வாழலாம் என்று தேனின் சிறப்பையும் அதை முறையாக செய்யும் பக்குவத்தையும் ஆனந்தமான வாழ்க்கைக்கான தேனில் கற்பம் பற்றிய மதிப்புமிக்க தகவலையும் கூறியுள்ளார் நமது போகர் சித்தர் ஐயா. நல்ல விஷயம் தானே?